என் இனிய தோழிகளுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ராகி பூரிங்க. இந்த மாதிரி சமையல் வீடியோஸ், மோட்டிவேஷன் வீடியோஸ் உங்களுக்கும் தேவை அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போது ராகி பூரிக்கு நம்ம 1 கப் ராகி மாவு எடுத்துருக்கோம். அதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். 1 கப் ராகி மாவுக்கு 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கணும். இப்போ நம்ம கொஞ்சம் கட்டியாக கட்டி குட்டியுமாக இருக்க அந்த மாவு, ஸோ அதை நல்லா உடச்சி விட்டு சலிச்சிக்கலாம். இப்போ எந்த கப்பில் அளந்தோமோ அதே கப்பில் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறோம். இப்போ நான் செய்கிறது 2-3 பேர் சாப்பிட்லாங்க. ஆனால் நம்ம நான் 2 கப் எடுத்துக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஆளுங்க அதிகம். ஸோ எனக்கு 2 கப் எடுத்தால் தான் நல்லா கரெக்டாக வரும். ஸோ 2 கப் எடுத்துக்கிறேன். இப்போது பூரி மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றி தண்ணியை தெளித்து பிணைய வேண்டியது தாங்க. தண்ணியை தெளித்து எந்த அளவுக்கு நம்ம சப்பாத்திக்கு தண்ணி எவ்வளோ சேர்ந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. பூரி மாவு கட்டியாக இருக்கணும். அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் பூரி நல்லா இருக்கும். ஸோ பூரிக்கு கொஞ்சம் தண்ணி தெளித்து பிணைக்கலாம். சப்பாத்தி அப்படி இல்லை, எந்த அளவுக்கு நிறைய தண்ணி ஊற்றி பிணையிறோமோ அந்த அளவுக்கு சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம இதெல்லாம் தண்ணி ஊற்றி இந்த 2 மாவும் ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டு நல்லா பிணைஞ்சிடலாம். இப்போது நம்மளுடைய மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம அதை எடுத்து கையில் வச்சு உருண்டை திரட்டினோம் அப்படின்னா அது உருண்டையாக வர்ற அளவுக்கு அந்த மாவு நல்லா இருக்கணும். இப்படி நல்லா பூரி செஞ்சு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம கேப்பக்கூழ், கேப்பக்களி இதெல்லாம் சாப்பிட்ருப்போம். இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பாக ஒரு நாள் என்றைக்காவது ஒரு நாள் வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். மைதா மாவு பூரிக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கறது ஒரு சிலர் கிரேவிங்ஸ் இருக்குங்க. என்றைக்காவது இதை சாப்பிட்ற மாட்டோமா, அதை சாப்பிட்ற மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த டைம்லலாம் இதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நல்லா இந்த உருண்டை எடுத்து உருட்டணும் அப்படின்னா நல்லா உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம மாவு ரெடி. இதை நல்லா ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துடலாம். 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் செட் ஆகிற அளவுக்கு. இது எப்பயுமே எங்கள் மாவு இது 1 ஸ்பூன் மேலே எண்ணெய் தேய்ச்சி வடிச்சிட்டோம் அப்படின்னா அது மாவு காயாமல் இருக்கும். மேலே நல்லா லைட்டாக மேலே எண்ணெய் மட்டும் தடவிக்கலாம். இப்போ நம்ம இதை தேய்ச்சிடலாம். நல்லா அழகாக தேய்க்கிறதுக்கு வருது. இது கரெக்டான ஒரு ரவுண்டு ஷேப் வரணுன்றதுக்காக நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். நல்லா எண்ணெய் சூடாக இருக்குது. நான் எப்போவுமே எல்லாத்துக்கும் கொஞ்சமாக தாங்க எண்ணெய் ஊற்றுவேன். ஏன்னா அப்போ தான் நம்ம அந்த எண்ணெயை அடிக்கடி மற்றதுக்கு ஊற்றி அப்போயே காலி பண்ண முடியும். ஒரு தடவை தான் அந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவேன். 2-3 டைம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ எப்படி நல்லா பூரி புஷ்ஷுன்னு வந்துருச்சா? ஜோதிகா டைலாக் மாதிரி. அது என்னன்னு தெரியல, நான் சுட்ட பூரி புஷ்ஷுன்னு தான் வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதுக்கு உருளைக்கிழங்கு மசாலா, தக்காளி தொக்கு 2மே செமையான காம்பினேஷனுங்க. சன்னா மசாலா எல்லாமே வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பூரி இப்போ அழகாக ரெடி ஆகிடுச்சு. வாங்க
சாப்பிடலாம். நன்றி, வணக்கம்.